ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏத்தரில் ஆகஸ்ட் 30 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் என்ன மாதிரி விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நியூ மாடல் லோ காஸ்ட் இவி வெஹிக்கிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூஸு, சேஃப்டி, பிளாட்ஃபார்ம் சொல்லி நியூ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேரில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நியூ சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷத்தில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து இது போன்ற வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். ஏத்தரோட சிஇஓ தருண் மேத்தாப் வந்து இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தார். Thank you to all our owners in South for making this happen. அதாவது 22% மார்க்கெட் ஷேர் இன் சவுத் நம்பர் 1 சொல்லி அதுக்கான டேட்டாவை சொல்ல காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க முக்கியமான 3 சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ், நியூ பிளாட்ஃபார்ம் அண்டு ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேட்ஸாக டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் இருந்தும் டச் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வர மாடலில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வாங்கினவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் இதுக்கு மேலே ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஓடிஏ அப்டேட்ஸ், அதாவது ஷோரூம்க்கு வராமல் ஆன்லைன் மூலியமாகவே அவங்க அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக் இல்லைனா 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்டேட் கொடுத்து டச் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே வாங்குறவங்களுக்கும் அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சார்ஜிங் நெட்வொர்க்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதாவது 4000+ சார்ஜிங் நெட்வொர்க்ஸ் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர், டெல்லி இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகம் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சார்ஜரை விட்டால் இன்னொரு சார்ஜருக்கு நீங்கள் வெறும் 10 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிடலாம். ஒரு சார்ஜர் டு ஒரு சார்ஜர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ட்ராவல் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி ரைடிங், அதாவது நீங்கள் ஒரு மெயினான ஏரியாவில் இருந்து ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு, அதாவது மைசூர் டு பெங்களூர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மும்பை டு பூனா, அது மாதிரி கொச்சின் டு அலப்பி, இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் வந்து இன்டர்சிட்டி பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதன் மூலிமா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா LECCS, அதாவது இந்தியன் ஃபர்ஸ்ட் ஒன்லி இன்டர்கிரஸ்ட் டெவலப் கனெக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா BIS, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏத்தரோட சார்ஜஸ் இல்லாமல் அதர் பிராண்ட், அதாவது பேட்ரி மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி அடாப்டர் சார்ஜிங் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட டைப் பண்ணி நிறைய சார்ஜிங் நெட்வொர்க்ஸ் வந்து உருவாக்கிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து LESS அடாப்டர்ஸ் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டில் வருது. ஏத்தரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒரு நியூ டெக்னாலஜி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜர்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் ஃபாஸ்ட் சார்ஜின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க 10 மினிட்ஸ் நீங்கள் அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் போட்டிங்கன்னா 30 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாஸ்ட் சார்ஜர்லேயே ஒரு புது டெக்னாலஜி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. லோ டயர் ப்ரெஷர், லோ ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறீங்களா அதே இடத்துலையே நீங்கள் வந்து பைக்கிலுக்கான ஏரும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் போடும் போது நீங்கள் ஏர் கம்மியாக இருந்தால் ஏரும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0 to 80% பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து 100 பண்ணுற மாதிரி மொபைல் ஆப்பில் நீங்கள் செட் பண்ணலான்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி தான் அவர் புதுசாக சொல்ல வந்திருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைவேஸில் வந்து இப்போ இருக்கிற க்ரூஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சிட்டியான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரூஸ் யூஸ் பண்ணவே முடியாது, உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரூஸ் ஆனில் இருந்து க்ரூஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ரூஸ் வந்து கட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கனாலும் வந்து க்ரூஸ் வந்து கட் ஆகிடும். இதே பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து க்ரூஸ் வந்து அவ்வளோக்கு யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து அவங்க அட்வான்ஸாக டெக்னாலஜி மூலிமா கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து சிட்டி க்ரூஸ்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சிட்டி க்ரூஸுங்கிற மோடு வந்து நீங்கள் ஆன் பண்ணியிருக்கிறீங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. நீங்கள் பிரேக் பிடிச்சிருக்கீங்க, ஸ்லோ டவுன் ஆகி 20 இருந்துச்சுன்னா 20 அப்படியே மெயின்டைன் ஆகும். மறுபடியும் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணி போய்க்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் இன்னும் டவுன் பண்ணி 0க்கே கொண்டு வந்து நிறுத்திட்டிங்கனாலும் மறுபடியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பீட் பண்ணிகிட்டே போனீங்கனாலும் ஒரு ஸ்பீடுக்கு மேலே போயிட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டுட்டிங்கன்னா அதே ஸ்பீட்லேயே மறுபடியும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. க்ரூஸ் வந்து கட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஹில்ஸ் மாதிரி ஏரியாவில் ஏறும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பவர் வந்து அதுவே வந்து சென்ஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. டவுன் ஹில்லில் வரும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி டவுன் ஹில் போகிறத வந்து அதே சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரூஸ் வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி சிஸ்டம் வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் பிரேக் அல்காரிதம்னு சொல்லி அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டமேட்டிக் மூலிமா இந்த வந்து க்ரூஸ் வந்து இந்த ஹீல்ஸ் அப் அண்ட் டவுன்லேயுமே ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க.
இந்த சிட்டி க்ரூஸ் ரன் பண்ணியிருக்கிற பட்சத்தில் இதனோட மினிமம் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்குமே க்ரூஸ் வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே போகும்போது வந்து க்ரூஸ் வந்து ஆஃப் ஆயிருங்கிறாங்க. ஏன்னா வந்து அதுக்கு கீழே வந்து க்ரூஸ் வந்து பேலன்சிங் பண்ண முடியாதுங்கிறதுனால அதை வந்து நீங்கள் அவங்க ஆஃப் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதாவது மினிமம் 10 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் க்ரூஸ் வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. One button to rule them all. One feature where all of it is contained within it. These are your first layer of defense. க்ரூஸ் கண்ட்ரோல் சேஃப்டி பார்த்தீங்கன்னா சென்சார், பிரேக், த்ராட்டல், நம்ம கொடுக்குற பிரேக் த்ராட்டலை பொறுத்து அது பார்த்தீங்கன்னா ஏத்தரோட டிரைவ் சிஸ்டத்துக்கு போய் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக க்ரூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க அவங்க. Keep cruising on any road at any speed, which is 3 different features: city cruise, hill control, and crawl control. Now, சிட்டி க்ரூஸ், ஹில் கண்ட்ரோல், க்ரால் கண்ட்ரோல், இது மூணுக்கும் அவங்க வந்து காமனாக வந்து ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க. அந்த சிஸ்டத்தோட நேம் தான் பார்த்தீங்கன்னா using Infinite Cruise on Aether Apex. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட்டை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஏத்தர் ஸ்டாக் 7 பற்றி பேசுகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்களா, அது மூலிமா கூகுள் மேப் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. Introducing Voice now on your Aether. Voice makes every interaction more seamless than ever before. Let's go to the gym. Taking you there. Take me to Rahul's place. Let's go. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆக்டிவேட் அலர்ட்ஸ், அதாவது சேஃப்டி வைஸில் அதுவே நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லும். அதாவது நைட் கிளம்புற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லி. Late. Recommended to share your live location. It's about to rain. Change your traction control mode. There is an extensive amount of data that our systems been processing. சேஃப்டியில் இது மட்டும் இல்லாமல் பார்ட்ஸோட அலர்ட், அதாவது பம்பிங் ரோட் அலர்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி ரோட்டில் வந்து குண்டும் குழியுமாக இருக்கிற இடம் கூட நமக்கு வந்து முன்னாடியே வந்து நமக்கு அலர்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்கூட்டியே. அதுக்கான டேட்டாஸ்லாம் அவங்களே எடுத்து வச்சுருக்காங்களாம். மெயினான ஏரியாஸ் இந்த பெங்களூர், டெல்லி, சென்னை இந்த மாதிரி ஏரியாஸை இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேப்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. மேப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 2 ரூட் தான் காட்டும். 3ஆவதாக ஒரு ரூட் வந்து இதில் காட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த ரூட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குண்டுங்குழியும் இல்லாத ஸ்மூத்தஸ்ட் ரோடாக வந்து காட்டுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அவங்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க கிராஷ் அலர்ட்லேயும் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வெஹிக்கிள் சும்மா கீழே போடுறது தெரியாமல் விழுந்துடுறது, இந்த மாதிரி இம்பேக்ட்டுக்கு கூட SOS மெசேஜ் அண்ட் கால் போய் அவங்கள வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்காம உண்மையாலுமே ஒரு பெரிய இம்பேக்ட், அதாவது ஆக்சிடெண்ட்டோ இந்த மாதிரி ஆகியிருந்தால் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எப்படிங்கிறத டெமோனிஷன் அவங்களே காட்டுறாங்க. பார்க்கலாம் வாங்க அது எப்படிங்கிறதையும். All this stuff does not trigger it. You're good? You're good. Anything else? Yeah, please do put on goggles. We did demos of this yesterday. This Shekhar can sometimes get a little aggressive. இவங்க இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே ஆகாது. இந்த மாதிரி ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் இடித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி பெருசாக இம்பேக்ட் ஆகியிருந்தால் மட்டுமே தான் வந்து SOS மெசேஜ் அலர்ட் சென்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் நம்பர் வந்துடும். அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி சொல்கிறதுனால இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Parked in a tow zone. Please park in a different spot. நீங்கள் பைக்கில் எங்கேயாவது நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு அலர்ட் வரும்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. பார்க் சேஃப்னு சொல்லிட்டு அந்த ஒரு அலர்ட் வருமாமா. இதுதான் பார்த்தீங்கன்னா தெஃப்ட் அலர்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. உங்கள் பைக்கிலோட சாவியை மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்கள் வண்டி உங்களுக்கே தெரியாமல் யாராவது எடுத்துகிட்டு போனாங்கனாலோ நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஆப் மூலிமா வந்து உங்கள் பைக்கில் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லாக் சேஃப்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா உங்கள் மொபைல் சார்ஜரை வந்து நீங்களே ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் போய் நேரில் ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே மொபைல்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. கிரிக்கெட் ஸ்கோர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து ரன்னிங்கில் பார்க்க முடியாது, வண்டி இங்கே பார்க் பண்ணியிருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்த எல்லா அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏத்தர் ஸ்டாக் 7ங்கிற சாஃப்ட்வேர் மூலிமா அப்டேட்டில் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதில் இது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் பீரியாட்டிக்கல் இந்த மாதிரி விஷயம், உங்களுக்கு வண்டி சர்வீஸ் டைம் வந்துருச்சு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இதுலேயே உங்களுக்கு முன்னாடியே காட்டிடும், உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்கும் எல்லாமே சொல்லியிருக்காங்க அவங்க. We're here to unveil our second platform today.
the EL platform. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூ பிளாட்ஃபார்ம், அதாவது இஎல் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இதனோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னாவே சேஞ்சஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது டயர் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுறதாகவும், வண்டியோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும், லென்த் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும், பேட்ரி பேக் வந்து பெரிய பேக் போடுற மாதிரி, இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 விதமான டிசைனிங் பண்ணுறாங்க. டிசைனிங்கில் எந்த மாதிரி டிசைன் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரைடிங் கம்ஃபர்ட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போது இந்த மாடலுக்கும் அந்த மாடலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டும் போது உங்கள் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்சஸ் ஆனாலுமே வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்சில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கரெக்டான ஈவனான என்ன ரேஞ்சோ அந்த ரேஞ்சு கண்டிப்பாக கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அட்வான்ஸ் எலக்ட்ரிக் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காமன் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேஜிக் ட்விஸ்ட், அதாவது ஆப்போசிட் த்ராட்டல், அதாவது எக்ஸ்ட்ரா ரீஜன் ஒர்க்கிங், இந்த மாதிரி இதெல்லாமே மிங்கிள் பண்ணி சேஃப்டியில் பிரேக்கிங் வைஸில் நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ், அதாவது கன்வீனியன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நியூவாக புதுசாக ஒரு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சார்ஜிங் அடாப்டர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து இன்பில்டாகவே வந்து வெஹிக்கிள்குள்ளே கொண்டு வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வெளியிலேருந்து சார்ஜரை வந்து சார்ஜ் பண்ணி அதை ஒரு ஏசியை டிசியாக மாற்றி சார்ஜ் பண்ணுவோம். மறுபடியும் ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிசியை ஏசியாக மாற்றி மோட்டாருக்கு போகும். இந்த யூனிட்லாம் ஒர்க் ஆகிறதுனால சார்ஜிங் அடாப்டரில் இருக்கிற அந்த ஏசி டிசியாக மாற்றுற யூனிட் வந்து உள்ளேயே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி சார்ஜர் வந்து இப்போ நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அந்த மாதிரி வந்து உள்ளேயே அந்த அடாப்டர் வச்சுருக்கும் போது நம்ம வெறும் கேபிள் மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க அவங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் ஃப்ரேம் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது 450Xல பார்த்தீங்கன்னா 12 பார்ட்ஸாக யூஸ் பண்ணியிருந்தாங்களாமா. ரெஸ்டாவில் பார்த்தீங்கன்னா 7 பார்ட்ஸாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு பார்ட்ஸ் யூனி பாடி ஸ்டீல் ஃப்ரேமின் மூலியமாக வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா அவங்க சொல்கிறாங்க. இதனால் 50% ஃபாஸ்ட்டாக அசம்பிள் பண்ண முடியும், ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் எபிலிட்டி பற்றி பேசியிருக்காங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டரில் இருந்தது, இப்போ வந்து அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் சர்வீஸ் விட்டால் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட நியூ மாடல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. Introduce EL01. Yeah, I think we're just waiting for, yes, there it is. EL01. இதுதான் ஏத்தரோட நியூ மாடல் EL01ங்கிற மாடல். இது வந்து EL பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்காங்களாமா. இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா மிட் டிரைவ் மோட்டார், பெல்ட் டிரைவுங்களாமா. இது வந்து சேஃப்டி வைஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து நாங்கள் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க. Continue to develop it, and shortly, sometime next year, we'll be able to reveal more details around the exact product. Let's move on. Last section of the day. We talked about our first concept vehicle. Let's go there. அடுத்த மாடல் வெஹிக்கிள் நேம் பார்த்தீங்கன்னா ரீடாக்ஸ். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி இருக்கும். இது நல்ல ஒரு பவர்ஃபுல் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கீ, இந்த ரிமோட் இது மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. ரைடர் வந்து வண்டிக்கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ஆன் ஆகிக்கும்னு சொல்கிறாங்க. மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடாப்டிவ் ஸ்டாண்ட்ஸ் ஆகிக்கும். அதாவது வெஹிக்கிள் வந்து
நம்ம ரைடிங் வந்து உட்காந்து வேகமாக ஓட்டும் போது வண்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்டைனமிக்கு டவுன் ஆகிக்குன்னு சொல்கிறாங்க. டவுன் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீடோமீட்டரில் இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்னதாக டிஸ்பிளே மாதிரி அந்த சின்ன டிஸ்பிளேலேயே பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் பாரில் இருக்கிற அந்த ஆக்சிலேட்டர் மாதிரி இருக்கிற 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரேஷன் மாதிரி வந்து அலர்ட் மெசேஜ் இந்த மாதிரிலாம் காட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு சடனாக வந்து டேக் ஆஃப் பவர் எடுக்க பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரை வந்து ட்விஸ்ட் பண்ணி 2 ஹேண்டில் பார்லையும் இருக்கிறத ட்விஸ்ட் பண்ணி நல்லா விட்டிங்கன்னா வண்டி சடனாக வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகி ஸ்பீட் அதிகமாகும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. 4 different things: tool keyless, adaptive stance, MOF UI, and takeoff, all coming together in a brilliant package that we are calling Redux. Let's give in the video. Project Redux. ஓகே காய்ஸ், இப்போ 1.5 மணி நேரம் நடந்த இந்த ஈவெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 15 மினிட்ஸ்லேயே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இது போன்ற வீடியோக்களை இன்ஃபர்மேஷனை நம்ம போடும்போது நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.